ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ வந்து பாலிடிக்ஸ் பற்றி கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். May 4th என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அந்த சேனலை க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன மைண்டில் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் வந்து நான் டிவியை பற்றி பேசணுன்றதுல ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லி ரொம்ப நேரமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டாங்கன்னா எல்லாரும் எனக்கு என்கிட்ட பேசணும்னு வந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டேன். இது எனக்கு ஒரு பெருநாடு அப்படின்னு அது தான் வந்து சரி யூடியூப் போடுறோம். டிவிக்கு மட்டும் அப்போஸ் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால நான் இன்னும் சில கட்சிக்கு அப்போஸ் பண்ண மாதிரி வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஒரு ஐடியா இந்த சேனல்லே வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் சேனலாக எடுத்து போகலாம்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ரெண்டு இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக எழுதி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கண்டென்ட்டும் ரெடி பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தினால நான் போய் விட்டுட்டேன். ஏன்னா நான் இது வந்து நான் இந்த மாதிரி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அந்த மாதிரி இதுக்காகலாம் எடுக்கல. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான் வந்து நான் எடுக்கலாம்னு எடுத்தேன். சரி, அதெல்லாம் நான் விட்டுருவோம். இப்போ நான் வந்து இந்த சேனல் வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் சேனலாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து இது ஒரு vlog சேனலாக எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? நான் வந்து இப்போ ஒரு டீனேஜர். கொஞ்ச நாள்லேயே நான் டீனேஜர் இல்லாமல் மேஜர் ஆக போகிறேன். அண்ட் அதை தாண்டி நான் இந்த டீனேஜில் நான் நிறையா வந்து சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லலாம் நினைப்பேன். அதெல்லாம் நான் வந்து என்னோட சின்ன டைரியில் எழுதுவேன். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ரொம்ப மெமரபுளாக இருக்கிறது வந்து நான் எடிட் பண்ணி ஒரு vlog மாதிரி நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து 2 லைனப் தான் வச்சுருக்கேன். ஐ மீன் நெக்ஸ்ட் போகிறதுக்கு 2 வீடியோ தான். அது வந்து என்னென்னா சொல்கிறேன். ஏன்னா இப்போது மணாலிக்கு நான் வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறேன். அந்த மணாலி ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி இப்போயும் வந்து நிறைய தடங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் மணாலி ட்ரிப்பு போகிறத வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவில் நான் சின்ன ஷார்ட்ஸாக நான் வந்து நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறோம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்மரி மேலே நான் போட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லாங் வீடியோ வந்து ஃபுல்லாக போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணி நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு லைனப் வந்து என்னன்னா, என் பர்த்டே வரப்போகுது 18th பர்த்டே. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு பர்த்டே வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். எப்படின்னா வந்து நான் ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணுன்றது இன்டென்ஷன் இல்லை. நான் வந்து ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அதை நான் வந்து என் பர்த்டே நெருங்கும் போது நான் வந்து சொல்கிறேன். அப்படியா விஷயம்? ஐ திங்க் இதே ரொம்ப பெரிய இன்ட்ரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என் மணாலி ட்ரிப்பு பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸாக போகிறேன்னு சொன்னேன். அதை அப்படி நான் இதே சின்ன கண்டு மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸும் வேணும்னா தோணுச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போது நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து ஷிம்லா போகிறோம். ஷிம்லாலேருந்து மணாலிலேருந்து டெல்லி போயிட்டு இப்போ நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வரோம். இதுதான் வந்து எங்களோட பிளான். இந்த பிளான் போடும்போது வந்து நான் அந்த எங்களோட எக்ஸாம் ஷெடியூல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்கனால நாங்கள் அப்புறம் எங்கள் கசின் ஃபேமிலிஸ் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு போகிற மாதிரி வந்து ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் அவ்வளோவா வந்து ரெகுலராக ட்ரிப் போகிற பையன் கிடையாது. எங்கள் ஃபேமிலியை அவ்வளோ கூப்பிட்டு போனது கிடையாது. கூப்பிட்டு போவாங்க அப்பா எப்பயாச்சும் சம்டைம் வந்து சின்ன ஸ்டேட்குள்ளேயே போவோம். அந்த ஸ்டேட்டுக்கு போனால் அது வந்து மெயினாக கோயிலை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவ்வளோவா எங்கள் அப்பா அம்மா வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வந்து கோயிலுக்குலாம் விட்டாங்க. கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. பட் ஆனால் அவ்வளோ சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் தெளிவாக 1 or 2 கோயில்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் அதுவும் வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான கோயிலாக இருக்கணும். அதை தாண்டி நாங்கள் முழுக்க இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி ஒரு ட்ரிப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிறேன். அதே மாதிரி இது வரைக்கும் லைஃப்லேயே நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இது மே மந்த் வரப்போச்சு. மே மந்தில் தான் நாங்கள் போகிறோம். மே மந்த்துன்றனால ஸ்னோஃபால் இருக்காது. ஆனால் சில இடத்துல எல்லாமே வந்து ஸ்னோஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வருஷம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். சில இடத்துல கொஞ்சம் பனி இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நிறைய பனி இருக்குமான்னு தெரியல. நம்ம அதை பார்ப்போம். இப்போ இந்த பிளான் வந்து ஒரு 100 டேஸ்க்கு முன்னாடி 100 மேலேயே இருக்கும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்ட பிளான். நானும் வந்து அந்த ஸ்டார்டிங்லலாம் வந்து அது எப்படி இருக்கும், ஷிம்லா எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துக்குலாம் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டு பார்த்து ஃபுல்லாக வீட்டில் எல்லோரும் வெறுத்து போகிற அளவுக்கு நான் அவ்வளோ வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தரேன். எந்தெந்த இடத்துக்குலாம் போவோம், எந்தெந்த மாதிரிலாம் நான் வீடியோஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு நோட்டில் ஃபுல்லாக எல்லாமே எழுதி சின்ன நோட் மாதிரி போட்டு நான் ஃபுல்லாக எழுதி எல்லாமே மாதிரி நான் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல்
அங்கே போகிறதுக்கு என்னென்னா ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கணுன்றதுக்காக சில முக்கியமான ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாமே கூட நான் வந்து சென்டென்ஸ் எல்லாமே வந்து எழுதி அதையும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதி அளவுக்கு நான் படிச்சிருந்தேன். அப்படியே டெய்லி அப்பப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பண்ணி அந்த ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டோட இருந்துச்சு. இப்போ பார்த்தா இன்னும் 1 வீக் தான் இருக்குது பாக்கி. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் மணாலி போகிறேன். ஸோ நாங்கள் போட்ட பிளான் படி 2 days சண்டிகரில் ட்ரெயினில் போவோம், ரிட்டன் 2 days ட்ரெயினில் வர மாதிரி இப்படி தான் பிளான் போட்டணும். ஸோ 17 வரைக்கும் எனக்கு எந்த வித ரங்களுமே இல்லாத மாதிரி தான் முன்னாடி இருந்து எங்கள் டைம் டேபிளில் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு ரஃப்பான ஒரு கேலண்டரில் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் டேபிள் பிரகாரம் நான் போட்டேன். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அதனால வந்து அவருக்கு ட்ரைனிங் பீரியட் போட போகிறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து எப்போ போடுவாங்கன்றது தெரியல. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ இன்னும் 1 வீக் தானே இருக்குது. ஸோ அதனால் சொல்லிட்டாங்கன்னா, அதாவது ஒரு அட்லீஸ்ட் 10 days பிஃபோர் வந்து ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. அதனால் வரது வந்து ஒரு 70% to 80% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் முன்னாடி வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் மாதிரி தான் வந்து எனக்கு ஒரு பெரிய செக் பாயிண்ட் வந்துருச்சு. என்னன்னா, எனக்கு வந்து அந்த டைமில் மாடல் ப்ராக்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நான் 2 CAT 1 எக்ஸாம் வந்து லீவ் போட்டேன். அந்த CAT 1 எக்ஸாமோட SAT எக்ஸாம் வந்து நான் எழுதணும். இப்போ 2 SAT எக்ஸாம், அதுக்கப்புறமா 2 மாடல் லேப், இது 4மே வந்து நாங்கள் டூருக்கு போகிற அந்த டைமில் மாட்டிச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அதான் சாப்பிட்டு போச்சு. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியுமா? இன்டர்னல்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் செமஸ்டருக்கு. ஆனாலும் வந்து இது போட்டாச்சு, வேணும் இது ஒரு பேக்கேஜாக போட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. எல்லா டிக்கெட்ஸும் புக் பண்ணியாச்சு, எல்லாமே அங்கே ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிட்ட அப்புறமா இப்போ எதுவுமே பண்ண முடியாது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு வேளை நான் மட்டும் லீவ் எடுத்து நான் மட்டும் டூர் கேன்சல் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கிற மாதிரி தான் ஆகும். இதுக்கு முன்னாடி கட்டின காசும் வந்து ரீஃபண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ஆகியிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா, சரி பரவாயில்ல, இந்த 2 இன்டர்னல் எக்ஸாம் வந்து விட்டுட்டு அதுக்கு பதிலாக CAT 2 வந்து பயங்கரமாக படித்து செம்மையாக நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் மேக்ஸ் இப்போ தான் நடந்துச்சு. நான் நினச்ச மாதிரி ஒன்றும் எழுதலை. அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் இருக்குது. தமிழ் வந்து ஓரளவுக்கு கதை எழுதினாலையும் மார்க் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ ஒரு CAT-ஓட மார்க்ஸுமே வந்து எனக்கு ஓவரால் செம் பேப்பரில் 20 மார்க்குக்கு வரும். ஸோ நான் எழுதுகிற செம் பேப்பர் வந்து 60 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ எழுதுகிற அந்த இன்டர்னல்ஸ் 2 CAT-மே வந்து 20 போடுவாங்க. அது ஒரு 20 போயிடுச்சு. இன்னொரு தமிழ் அந்த 20 போயிடும். அதுக்கப்புறமா 2 மாடல் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. அந்த 2 மாடல் ப்ராக்டிகல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து 11 to 15 கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் ரிட்டன் வந்து 17th தான் வரும். 17th ஏர்லி மார்னிங் வரும். ஸோ 17th மேலே தான் வந்து அவங்க முன்னாடி இருந்த டைம் டேபிள் இருந்ததுனால, முன்னாடி வந்து இருந்த டைம் டேபிள் இந்த மாடல் ப்ராக்டிகல் பற்றி எதுவுமே சொல்லலை. முன்னாடி வந்து 17th வந்து எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன். நமக்கு 6ஆம் தேதி வந்து CAT 2 முடியுது. அந்த டைமில் தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னன்னா, CAT 1க்கு நான் லீவ் போட்டிருக்காம அவங்க எழுதியிருக்கலாம். துச்சமே இல்லை, அது போயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாடல் ப்ராக்டிகலுக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்துருக்க டேட் வந்து 11 to 15. அந்த 11 to 15 அவங்க எனக்கு வேணாலும் போடுவாங்க. அது எப்போ வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என்னென்னா, என்னால் வந்து மற்ற ப்ரோக்ராம்ஸ் கேன்சல் பண்ண முடியாது. மணாலி வரைக்கும் என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் டெல்லி வந்து நான் ஒரு 1 டைம் போயிருக்கேன் சின்ன வயசில். டெல்லி கூட எப்போனாலும் போய்க்கலாம், அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மற்ற மணாலி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்றதுனால நான் அந்த மணாலி வரைக்கும், அதாவது சண்டிகர், சிம்லா, மணாலி வரைக்கும் ஆச்சு முடிச்சுட்டு டெல்லி வந்த உடனே டெல்லியில் வந்து அவங்க 2 days ஐ திங்க். ஸோ 2 days முடிச்சிட்ட அப்புறமா அவங்க கிளம்பி வர மாதிரி இருக்கும். நான் வந்து டெல்லிக்கு ரீச் ஆன உடனே அன்றைக்கி அந்த ஒரு 3 hours கிட்டே நாங்கள் சும்மா அதாவது ஷாப்பிங் பண்ண முடிஞ்சா பண்ணிவிட்டு நான் மட்டும் ஃப்ளைட் ஏறி கிளம்பி வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தா 10,000க்கு மேலே போகுது. அது அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு போட்டாச்சு. என் ஒருத்தனுக்காக இப்போது ட்ரெயின் டிக்கெட்டும் போட்டு இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டும் அதை மறுபடியும் போட்டு ஃப்ளைட்டில் வர மாதிரி நைட் டைமில் ஏறி ஃப்ளைட்டு நான் 14th நைட் ஃப்ளைட் ஏறி 15th ஏர்லி மார்னிங் ஒரு எனக்கு கொடுத்துருக்க டைமிங் வந்து ஐ திங்க் 3 o'clock ஏர்லி மார்னிங் என்னமோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. டேரெக்டாக கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு அப்படி ரெடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி போய் தான் நான் எக்ஸாம் எழுதுறோம். அப்படி அவங்க அது வந்து என்னன்னா 15th 1 day தான். ஆனால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எக்ஸாம் டேட்ஸ் என்னன்றது தெரியாது. எனக்கு 11லேருந்து 15க்குள்ளே எப்போனாலும் இருக்கலாம். ஒரு வேலை 15th 2மே வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி வரதுக்கு சுத்தமாக சான்ஸ் இல்லை. எனக்கு வந்து ஏதாவது மேபி பை சான்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் 15th வரலாம். ஆனால் 2மே அப்படி வர சான்ஸ் இல்லை. எனக்கு வந்து 2மே வேறு டேஸ் தான் மோஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறமா நான் வந்து என்னோட மென்டார்கிட்டையும் அப்புறம் என்னோட லேப் இன்சார்ஜஸ்கிட்டையும் பேசிட்டேன். என்னோட ஃபஸ்ட் இயர் இன்சார்ஜ்கிட்டையும் பேசல. எனக்கு வந்து அந்த டைம் டேபிள் வந்த பிறகு தான் நான் வந்து போய் அவரை பார்த்து பேசணும். அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டாங்க. எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ இருக்குது. நான் இந்த மணாலி போகிற ட்ரிப்பில் இதெல்லாமே வந்து நான் சும்மா சொன்னோன்னு தோணுச்சு. அண்ட் அது இல்லாமல் நான் வந்து நிறையா வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ரீல்ஸ்லாம் வந்து நான் எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸ் ரீல்ஸாக. ஸோ 10 ரீலாச்சும் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் அந்த 10 ரீல் எந்த ரீல் நல்லா இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒன்றாச்சும் நல்லா இருந்தால் ஹாப்பி நான். அப்புறம் பார்ப்போம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட ட்ரிப் vlog வீடியோ தான் வரும். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் தான் போக நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வச்சும் கொஞ்சம் பெட்டராக பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாரும் யார் பார்த்துருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன்ஸ் தாங்க. இதில் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடையாது. நான் வந்து மாதேஷ் டியூட் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் சும்மா டைம் பாஸ்க்காக எப்பயாச்சும் தோன்றப்போ நான் பண்ணலான்னு இருக்கேன். நான் இப்போதையும் யோசிச்சு வச்சுருக்கிறது மணாலி ட்ரிப் அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பர்த்டே டே. இந்த 2 தான் வந்து நான் மோஸ்ட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் May 4 வந்து என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அவரோட நானும் வெயிட் பண்ணுறேன். யாரு தான் வரா சிஎம்மா அப்படின்ட்டு. இல்லை யாருமே மெஜாரிட்டி தொகுதி வின் பண்ணலையா, என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. பார்ப்போம்.